பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முற்று பெறாத பரக்கத்து நிறைந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் எண்ணிலடங்காதது, சொல்லி மாள முடியாதது. இந்த நல்ல நாளையில் ஆஷுரா என்ற புனிதமான நாளில் நோன்பிருந்த அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் மிகவும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு வாய்ந்தவையாகவும் சீக்கிரத்தில் அவனுடைய அனுகிரகத்தையும் அவனுடைய கருணையையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரித்திர பின்புலம் நிறைந்த இந்த மாதத்தில் ஆகப்பெரிய சரித்திரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னாருடைய சரித்திரம். கருணையின் பிறப்பிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கருணையை எந்த வகையிலெல்லாம் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான் என்பதையும், அதே போல இந்த புனிதமான பர்டிகுலர் நாளில் எந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையினால் அவர்களை அரவணைத்தான் என்பதையும் கொஞ்சம் பார்ப்போம். 950 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. 1000க்கு வெறும் 50 வயசு கம்மி. அந்த அளவுக்கு அன்பிற்குரியவர்களே, செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான முறையில் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க. வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு போராட்ட காலம்தான். செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மிகச்சிறந்த தாவாவுடைய பணியை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த தாவாவுக்கு பல வகையான இடையூறுகள் ஏற்பட்டது. அவங்களுடைய ஏகத்துவ பணி இருக்குது பாருங்க. அல்லாஹ்வை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றியும் மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய அந்த மாமனிதருக்கு பல வகையான துன்பங்கள், பல வகையான சோதனைகள் நாலாபுறமும் வந்தன. இன்னும் சொல்ல போனா, அவர்கள் கட்டிய மனைவி இருக்கிறா பாருங்க, அவளே ஆகப்பெரிய மோசமானவளாக இருந்தா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி முஸ்லிம் அல்ல, அவளே ஆகப்பெரிய மோசமானவளாக இருந்தா. அதனால மன அழுத்தத்திற்கு பெரிய அளவுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளானாங்க ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இருந்தாலும் பின்புலமாக அல்லாஹ் என்ற ஒன்று இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில எந்த சோதனைகள் வந்தாலும், என்னுடைய படைத்தவன் என்னோட இருக்கும்போது அந்த சோதனைகள் என்னை எதுவும் செய்துவிட முடியாதுன்ற நெஞ்சுரத்தில் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெளிர்ந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உச்சக்கட்ட அநியாயங்கள் தலை தூக்கும் போது, அநியாயக்காரர்கள் தலை தூக்கும் போது, வேறு எந்த வழியும் இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது, செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அம்மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா சூரா நூஹ்ல இதை பதிவு செய்வார். பாருங்கள், வகால நூஹுர் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா எலிஜு இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இந்த வசனத்தை ரப்புல் ஆலமீன் சூரா நூஹ்ல பதிவு செய்வான். அவங்க கேட்ட துவா தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. ரப்பி லா ததர், என்னுடைய ரப்பே ஒருத்தனை கூட நீ விடக்கூடாது. அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய, அக்கிரமங்கள் செய்யக்கூடிய இறை துரோகிகள் ஒருவனை கூட நீ விடக்கூடாது. அப்படி நீ விட்டேன்னு சொன்னா யுதில்லு இபாதக, உன்னுடைய அடியார்கள் நல்ல சாலிகான மக்களை கூட வழிகெடுத்துருவாங்க. அதனால இவங்களை நீ அழிக்கத்தான் செய்யணும்ன்றதுல ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடிவாதமாக இருந்தாங்க. ரப்புல் ஆலமீன் கருணையோடு பரிசீலித்து அவங்களுடைய அந்த பத்வா, அந்த துவாவிற்கு அல்லாஹ் தஆலா மதிப்பு கொடுத்தான். கடுமையான வெள்ள பிரளயம், கப்பல் ஏற்கனவே ஆல்ரெடி கப்பல் செய்ய சொன்னான். அந்த கப்பலை செய்யும் போதே பல பேருடைய எகத்தால பேச்சு, நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, மனதை காயப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் கேட்டாங்க. பஞ்சம் தலைவிரித்தாடக்கூடிய இந்த பூமியில உன் கப்பல் எதுல போகும்? மண்ணில் போகிற கப்பலோ? பேய்ங்க இழுத்துட்டு போகுமா? உன் கப்பல் எரும மாடு இழுத்துட்டு போகுமான்றெல்லாம் ரொம்ப கேள்விகள் கேட்டு அவங்கள ரொம்ப காயப்படுத்தினான். பாழா போனவன். இப்படி இருக்கிற நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமழையை இறக்குகிறான். பெருமழையை இறக்கி கொண்டிருக்கிறான். மழை பெய்து கொண்டிருக்கிறது. கீழிருந்தும் கொப்பளிக்கிறது, மேலிருந்தும் பெய்கிறது. பூமி உள்வாங்கிற தன்மை உள்ளது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அதாபு அந்த பூமியில இறங்குறதுனால அந்த பூமி உள்வாங்கும் சக்தியை கூட இழந்து அந்த உள்வாங்கிறதுக்கு பதிலாக வெளியில கொப்பளிச்சுது. அது கொப்பளிக்க மேலே இருந்து தண்ணி ஊத்த மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் அழிவை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தான் பெத்த மகன் அவனும் காபிர் தான். தாய் பேச்சை கேட்டுட்டு அவனும் காபிரா தான் இருந்தான். இருந்தாலும் பாசம் துடிக்கும் இல்லையா? அவருடைய முதுகந்தட்டுல இருந்து பிறந்தவன் இல்லையா? அதனால அந்த பெத்த பாசத்தினால அந்த மகனை சொல்றாங்க, அன்பு மகனே, நான் பெத்த மகனே, நீ எங்களோடு கப்பல்ல ஏறிக்கும்.
ஹிதாயத்து பெறு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை பாதுகாப்பான், உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், நீ ஏறிக்கமான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. ஆனால் அந்த படுபாவியோ கால சஆவி இலா ஜபலி யஸிமினி மினல் மா, உன்னுடைய அல்லாஹ்வுடைய அதாபு என்ன செஞ்சிரும், என்ன ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய ரப்புடைய அதாபு வந்துச்சுன்னு சொன்னா அந்த மலை வெள்ளத்திலிருந்து என்னை தற்காத்து கொள்ள நான் மலை மேலே ஏறிக்கிருவேன், நான் மலை மேலே ஏறிக்கிருவேன், மலை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு பெற நான் மலை மேலே ஏறிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். டேய், அல்லாஹுடைய அதாபு நீ சாதாரணமா நினைக்கிற, வானுலகத்துல நீ வீடு கட்டி வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய அதாபு உன் மீது விதியாக்கப்பட்டிருந்தால் உன்னை அப்படியே கீழே இழுத்து கொண்டு வந்து உன்னை மூழ்கடிக்க வைத்திரும். அதனால மகனை ஏறிக்கொள், புரியாமல் பேசாத என்று ரெண்டு பேருக்கும் ஒரே போராட்டம். உடனே ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது, இன்னஹு அமலுன் கைர சாலிஹ், அவன் நல்லவனே கிடையாது, நல்ல செயல் செய்பவர்களுடைய செயலை அவன் செய்யவில்லை, அவன் காபிர்ன. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க, ரப்பே எனக்கு தெரியாத விஷயங்கள்ல நான் மூக்க நுழைச்சி அதுல தவறாக நான் நடந்தமைக்காக ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாங்க. உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய தவறுகளை மன்னித்து அந்த அன்பான மக்கள், அவங்களை ஈமான் கொண்ட ஒரு 80 பேர் என்று சொல்லப்படுது தப்சீர்ல, அவ்வளோ பேரையும் ஏற்றிக்கிட்டாங்க. உயிர் ஜீவராசிகள் அதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, சிங்கம், புலி, கரடி, கரப்பாம்பூச்சி, நாய், நரி, என்னவோ மொத்தத்தில் அங்கே இருந்த உயிரினங்களை எல்லாம் ஏற்றி கொண்டாங்க. ஏற்றி கொண்டு தான் கப்பல் பிரயாணம். அப்போ அத்தனை மக்கள், குட்டியோடு இருக்கக்கூடிய மான்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய பறவைகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரப்புல் ஆலமீன் அதுங்களை காப்பாற்றணுன்ற ஒரு நிலைக்கு வர்றான். அவன் தானே சிறந்த வழி, அவனை விட என்ன இருக்கு நமக்கு சொல்லுங்க, அவனை விட சிறந்தவன் இந்த உலகத்துல நமக்கு பொறுப்பதாரி யார் இருக்க முடியும்? அதனால அந்த ரப்புல் ஆலமீன் ஜூதி, ஜோர்டான் பகுதியில் இருக்குது அந்த மலை, அந்த ஜூதி என்ற மலையில் அவர்களை தஞ்சம் பெற செய்கிறான். அழகான ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறான். நீண்ட காலங்கள் அதற்கு பிறகு வாழ்றாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்தது இந்த முஹர்ரம் மாசத்துல தான். அப்ப நீங்க அல்லாஹ்விடத்துல இப்படி கேட்கணும், யா ரப்பே, நூஹ் என்ற அந்த பெருமகனாருக்கு நீ எவ்வளோ பெரிய உதவி செய்த, அந்த உயிர் ஜீவராசிகள் மீது எவ்வளவு பெரிய கருணை கொண்ட, நீ உன்னுடைய அதாபை அந்த மக்கள் மீது இறக்காமல் அவர்களை பர்டிகுலரா நீ காப்பாத்தின. அதே போல இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்ட சராசரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஏழை, ஆமீனா, கஷ்டப்படக்கூடிய ஏழை, உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேர் என்ன பேர் அதை சொல்லுங்க, ரியாசு, அக்ரமு, வாசிமு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அந்த நூஹை காப்பாற்றிய இறைவா, அந்த நூஹுடைய கூட்டத்தை காப்பாற்றிய இறைவா, என் மீது கருணை கொண்டு அவரை நீ வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது போல கடன் எனும் வெள்ளத்திலிருந்து என்னை காப்பாற்று, துன்பம் எனும் வெள்ளத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்துல மனதில் இந்த அற்புதமான சம்பவத்தை உள்நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எனக்காக, இந்த பலகீனப்பட்டவனுக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.